அன்புள்ள தேவஜனமே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். 5வது நாள் தியானத்துக்கு உங்களை நான் வரவேற்கின்றேன். நாம் ஜெபிப்போமா? என் ஆண்டவராகிய கர்த்தாவே, எங்களை வழி நடத்துகிற தேவனே, எங்களுடைய கரங்களை பிடித்து போதனை எங்களுக்கு கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமம் மட்டுமே மகிமை அடையட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமென். யோவான் 3வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 36வது வசனம். நான் முன்னமே உங்களோடு கூட சொல்லியிருக்கிறேன், எனக்கு இயேசு கிறிஸ்துவை பக்கத்துல எனக்கு ரொம்ப பிடித்தமானவர் யோவான் ஸ்நானகன். அந்த யோவான் ஸ்நானகனை இங்க நாம் இந்த பகுதியில் சந்திக்கிறோம். ஒரு வசனம் எனக்கு மிகவும் என்னை பூரிக்க வைத்தது. யோவானுக்கு சீஷர்கள் இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷர்கள் இருந்ததுக்கு முன்பே யோவானுக்கு சீஷர்கள் இருந்தார்கள். ஞானஸ்நானம் பெற்ற பிறகு இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்கிறார். யோவானின் சீஷர்கள் இயேசுவை பார்த்து விட்டு யோவான் கிட்ட ஒடியாந்து, யோவான், உனக்கு தெரியுமா, நீ சாட்சி கொடுத்தியே, அவர் ஒரு புது ஊழியத்தை தொடங்கி விட்டார். அவர்கள் அங்க ரொம்ப பேர் போறாங்க, நம்ம கிட்ட வரல, உங்ககிட்ட வரல. இன்றைக்கு நடக்கிற காரியம் தானுங்களே. அந்த சபை வளருது, என் சபையில இருந்து மக்கள் எல்லாம் அங்க போயிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் தன்னுடைய சீஷர்களுக்கு விசித்திரமான பயங்கரமான பாதிப்பு கொடுக்கும் வசனத்தை அவர் சொல்றார், வார்த்தைகளை சொல்றார். என்ன சொல்றார் தெரியுங்களா? பரலோகத்திலிருந்து வந்ததை மட்டுமே மனுஷன் பெற்றுக்கொள்ள முடியும். எது வந்ததோ அதை தான் பெற்றுக்கொள்ள முடியும். 2வது, நான் கிறிஸ்து அல்ல, நான் அவருக்கு முன் வந்தவர், ஆனால் அவர் என்னை மேற்கொண்டவர், ஏன்னா அனாதியில் இருந்தவர். நான் மணவாளனுடைய நண்பனுடைய வேலை என்ன? மணவாளன் மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது அந்த மகிழ்ச்சி என்னுடைய மகிழ்ச்சி. அவர் பெருகணும், நான் சிறுகணும். பரலோகத்தில் இருந்து வந்தவர் எல்லாவற்றுக்கும் பெரியவர், உயர்ந்தவர். பூமியில இருந்து வந்தவன் பூமிக்கு ஒப்பாகவே இருக்கிறார். தன்னை குறித்து மிகவும் தெளிவாக, மிகவும் தாழ்மையாக, மிகவும் சத்தியம் நிறைந்தவனாய் தன்னை அந்த சீஷர்களுக்கு சொல்லுகிறார். இந்த வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, யோவான் சொல்லுகிறது வெறுப்பில் அல்ல, கசப்பில் அல்ல, இல்ல அவமானப்பட்டதுனால அல்ல, இல்ல தோல்வி அடைந்ததுனால அல்ல. வாசிச்சு பாருங்க, ஒவ்வொரு வார்த்தையும் பயங்கரமான ஆழம் நிறைந்த, பொங்கும் மகிழ்ச்சியில் நிறைந்த ஒரு அறிக்கைகளாக வந்தது. யோவான் ஸ்நானகன் தேவனை ஆராதிக்கிறான். இந்த வசனத்தின் மூலமாக தேவனுக்கு ஆராதனையை செலுத்துகிறான். எனக்கு முன் எனக்கு பின் வந்தாய், எனக்கு முன்னாகவே இருக்கிறாய், நீ பெருகணும் ஐயா, நான் சிறுகணும். ஆராதனை. தேவஜனமே, இப்படிப்பட்ட ஒரு தாழ்மையை இன்னுமாக கற்றுக்கொள்ளும் சீஷத்துவ காரியத்துக்குள் வரும் பொழுது முதலாவது தாழ்மையை அறிந்து கொள்வோம். இந்தபடி உள்ள ஒரு தாழ்மையை நாமும் நம்முடைய வாழ்க்கையில எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தரை பிரியப்படுத்தலாம், கர்த்தருக்கு ஏற்ற ஒரு சாட்சியாக இருக்கலாம். ஜெபிப்போமா? என் ஆண்டவராகிய பிதாவே, யோவான் ஸ்நானகனை குறித்து நாங்கள் வாசிக்கவும், அவருடைய குணாதிசயங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளவும் மிகவும் கிருபையாய் எங்களுக்கு இரக்கம் காட்டுகிறீர். அந்த ஒரு குணாதிசயம் நாங்கள் மறக்கக்கூடாது. அந்த குணாதிசயத்தின் மூலமாக, அந்த தாழ்மையின் மூலமாக இன்னுமாக இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே ஆராதனை நாங்கள் செலுத்த எங்களை உற்சாகப்படுத்தும், எங்களை செதுக்கி எங்களை உருவாக்க ஜெபிக்கிறோம். துதிகன மகிமை உமக்கு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமென்.